வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா 2025 இன்னைக்கு தேரோட்டம். தேர் தயார் நிலையில் இருந்தது. சாயங்காலம் 9ஆம் திருநாள் அன்னைக்கு சாயங்காலம் போய் தேரெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். தேரில் புது கயிறெல்லாம் தேர் வடமெல்லாம் கட்டி 3 தேருமே ரெடியாக இருந்தது. ராத்திரி அலங்காரங்கள், பூ அலங்காரங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நமக்கும் அங்கேயே இருந்துருவோமோ அப்படின்னு தோணிச்சு. ஊரில் ஒரே மழை இல்லையா, அங்கே திருச்செந்தூர்லேயும் மழை தான். மழை விட்டு விட்டு அடிச்சுட்டு கிடந்தது. சரி, ராத்திரி தங்கணுன்னா தேரோட்டம் காலையில் தேர் இழுக்கும்போது தூக்கம் வந்துட்டுனா போச்சேன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மற்றபடி அம்பாள் தேர், முருகர் தேர், விநாயகர் தேர் 3 தேருமே ரெடியாக இருக்குது. தேரோட்டம் பார்த்திங்கன்னா முதல்ல விநாயகர் தேர் இழுப்பாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய தேர். முருகப்பெருமான் தேர் தான் பெரிய தேராக இருக்கும். அதில் முருகர்னால் உற்சவமூர்த்திகள் தான் வருவாங்க தேரில். குமரவிடங்க சுவாமி, அதாவது மாப்பிள்ளை சுவாமிம்பாங்க இல்லையா, குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரோடு அப்படியே வருவார். அதுக்கடுத்த தேரில் பார்த்திங்கன்னா அம்பாள். மாசி திருவிழா அப்படின்னு சொன்னால் தெய்வானை அம்பாள் வருவாங்க. ஆவணி திருவிழா தேரோட்டத்துக்கு வள்ளியம்மா வருவாங்க. இது மாசி திருவிழா அப்படிங்கிறதுனால அம்பாள் தேரில் தெய்வானை அம்பாள் இருப்பாங்க. இந்த மாதிரி 3 தேருமே வெளியே மாட வீதிகளில் ஒரு சுற்றி மறுபடி தேரடியிலேயே நிறுத்திடுவாங்க. தேர் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்குது. அந்த தேருக்குலாம் நல்ல வார்னிஷாக அது என்ன அந்த சாமிக்கு நல்லெண்ணெய் சாத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி மரத்துக்கெலாம் சாத்தியிருக்காங்கன்னு நினைக்கேன். அப்படி பக்கத்தில் நிற்கும்போதே அப்படி ஒரு நல்ல வாசமாக மனமாக இருந்தது. வேறு என்ன விஷயங்கள்னால் 3 தேருக்குமே பார்த்திங்கன்னா புது கயிறு போட்டிருக்காங்க. தேர் வடம் புதுசாகவே போட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தின் போது தேர் வடம் கிட்டத்தட்ட 3 முறை அத்து போச்சுன்னு சொல்லி பக்தர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருஷ கணக்காக பழைய கயிற்றையே வச்சுருந்தீங்க, அதனால தான் தேரோட்டத்தினோட இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புது கயிறு போட்டாங்கன்னு நினைக்கேன். நல்லா ஒரு தேர் வடமும் நல்ல சரியாவில் சைஸில் இருக்குது. நாளைக்கு முருகப்பெருமான் நமக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை தருவார்னு நினைக்கிறேன். தேரோட்டத்துக்கு போகணும், நம்மளும் போய் முருகனை நினச்சி தேர் வடம் பிடிப்போம். ஆமாம், இத்தனை வருஷம் ஆச்சு. இந்த வருஷத்தில் தான் முறையாக தேரோட்டத்துக்கு போகணும்னு சொல்லி அவளோட காத்திருக்கிறேன். அந்த பாக்கியத்தை முருகன் தருவார். நாளைக்கு உங்களோட தேரோட்ட வீடியோக்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.